கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் முன்ஜாமீன் கோரி புஷி ஆனந்த், நிர்மல்குமார் தாக்கல் செய்த மனுக்கள் மீது இன்னும் சற்று நேரத்தில் விசாரணையானது தொடங்கப்பட இருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். கரூர் சம்பவம் நடந்து முடிந்து 41 உயிர்கள் பலியான பிறகு அந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்தன் மீதும் இணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் மீதும் கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. குறிப்பாக அவ்வளவு எளிதாக பிணையில் வர முடியாத வகையிலாக சட்டப்பிரிவுகள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. கொலைக்கு சமமற்ற ஆனால் கொலைக்கான தண்டனையை வழங்கக்கூடிய வகையிலான சட்ட பிரிவுகளை பயன்படுத்தி ஆனந்தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் மீது. எனவே ஏறக்குறைய கொலை குற்றத்திற்கு நிகரான தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய வகையிலான சட்ட பிரிவுகளை பயன்படுத்தி வழக்குகளை காவல்துறையினர் பதிவு செய்திருந்த நிலையில்தான் அவர்கள் 2 பேரும் எங்கே இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகி இருந்தன. அவ்வப்பொழுது நிர்மல்குமார் நீதிமன்றத்திற்கு வேறு வழக்குகளுக்காக வந்து சென்றிருந்தார். என்றாலும் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்தை பொறுத்தவரை எங்கே இருக்கின்றார் என்ற தகவலே இன்னும் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கே தெரியாத வகையில் அவர் தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதாகவெல்லாம் தகவல்கள் வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில்தான் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் முன்வைக்கப்பட்டிருந்த முன்ஜாமீன் என்ற அடிப்படையிலான இந்த மனு இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு வர இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்தனையும் அந்த கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளரான நிர்மல்குமாரையும் காவல்துறை எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில்தான் சட்ட ரீதியிலான பாதுகாப்புக்காக அவர்கள் முன்னெச்சரிக்கையோடு முன்ஜாமீன் என்ற அடிப்படையில் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அந்த மனு இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி ஜோதிராமன் முன்பு விசாரணைக்கு வர இருக்கின்றது. ஏற்கனவே மதுரை கிளையிலே சற்று முன்பாக ஒரு முக்கியமான வழக்கின் விசாரணையை பார்த்திருந்தோம். அதாவது சிபிஐ விசாரணைக்கு கரூர் சம்பவத்தை மாற்ற வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஒரு பொதுநல வழக்கு விசாரிக்கப்பட்டு அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. கரூரிலே பாதிக்கப்படாதவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். வழக்கின் ஆரம்ப நிலையிலேயே சிபிஐக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டு அந்த பொதுநல மனுவை சற்று நேரத்திற்கு முன்பாக 2 நீதிபதிகள் அமர்வு தள்ளுபடி செய்திருந்தது. இந்த தருணத்தில் தான் அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகம் தொடர்புடைய மற்றொரு முக்கியமான வழக்கு விசாரணைக்கு வர இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு முன்ஜாமீன் வழங்குவதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தால் புஷி ஆனந்தன் எப்போது வேண்டுமானாலும் கைதாக கூடும். காவல்துறையினர் அதற்கான தயாரிப்புகளோடு ஏற்பாடுகளோடு இருக்கின்றார்கள். தொடர்ந்து தேடப்பட்டு வருகின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து கரூரிலே விஜய் பேசுவதற்கான அனுமதி கடிதத்தை வழங்கிய அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தன், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் கைதாவதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. அவர்கள் மீது கடுமையான சட்டப்பிரிவுகள் பயன்படுத்தப்பட்டு வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. எனவே இன்னும் சற்று நேரத்திலே அந்த வழக்கு விசாரணை நடைபெற இருக்கின்றது. புஷி ஆனந்துக்கு முன்ஜாமீன் வழங்கப்படுமா, அதாவது அவர் உடனடியாக காவல்துறை மூலமாக கைது செய்யப்படுவதை தடுக்கக்கூடிய வகையில முன்ஜாமீன் கிடைக்குமா, அல்லது நீதிபதிகள் சற்று முன்பாக எப்படி நாமக்கலினுடைய தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளருக்கு முன்ஜாமீன் வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார்களோ அதே போன்று புஷி ஆனந்துக்கும் மறுப்பு தெரிவித்தால் நீதிபதிகள் உடனடியாக அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.